குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல நம்ம லெசன் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உறவுகளும் சார்புகளும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கோட் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை பார்த்துடலாம். பார்த்துட்டு லெசன் உள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு அப்துல் கலாம் சொன்ன ஒரு வரிகள் தான் நம்ம இன்னைக்கு ஒரு கோட்டா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அதாவது அழகு முக்கியமா அறிவு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து அறிவு தான் முக்கியம். அறிவு இருந்தா தன்னால நமக்குரிய அழகு தானாக கிடைத்து விடும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் அந்த வாக்கியத்துல. சோ இங்க வந்து அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது நம்முடைய கடமையை பாழாக்கிவிடும். அதே கடமை நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரசண்டா இருக்கக்கூடிய கடமை என்ன? படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அடுத்தது நம்ம வந்து 11th என்ன குரூப் எடுக்கணும், என்னவா ஆகணும், அந்த மாதிரியான கடமைகள் தான் அட் பிரசன்ட் நமக்கு இருக்கு. சோ அந்த கடமையை பற்றி கனவு கண்டால் நம்முடைய வாழ்க்கை தன்னால் அழகாகி விடும் அப்படிங்கிறது தான் அப்துல் கலாம் அழகா ஒரு 4 வரியில சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ நம்ம இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாங்களா? தேங்க்யூ. சோ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். அதுல வந்து எக்ஸசைஸ் 1.4 பாக்குறோம். சோ நம்ம ரெகுலரா எல்லா கிளாஸ்லயும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் லெசன் 1ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், எது வரைக்கும் வந்திருக்கோம், இதோட ஸ்டாப் பண்றோம், அந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. சோ செட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட். அதுல இருந்து லாஸ்ட் இயர் ரீகேப் தான் செட். செட்ல இருந்து தான் ஆர்டர்ட் பேர்ஸ், ஆர்டர்ட் பேர்ஸ்ல இருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இது ரெண்டையும் மையமா வச்சுதான் ரிலேஷன்ஸ், அந்த ரிலேஷன்ஸை வச்சுதான் ஃபங்க்ஷன்ஸ். வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகள், சார்புகள், சார்புகளின் வகைகள், அதுல வந்து ஸ்பெஷல் கேசஸ் சிறப்பு இயல்புகள், சார்புகளின் சிறப்பு இயல்புகள் மற்றும் காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ். சோ 1.1 எக்ஸசைஸ் வந்து ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுல 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். ரிலேஷன்ஸ்லயும் 5 மார்க்கும் 2 மார்க்கும் எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் அப்படிங்கறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் 1.3லயும் சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணினோம். 1.4ல ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 6வது கணக்குல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உடைய டெஃபினிஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. அதுவும் எக்ஸசைஸ் 1.4ல தான் வரும். 1.5 வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இன்னும் நமக்கு இந்த லெசன்ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக். ஓகேவா? ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னா சார்புகளின் சேர்ப்பு. அது அடுத்த வகுப்புல தான் நம்ம என்ன பண்ண போறோம், அதனுடைய டெஃபினிஷனும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதற்குரிய சம்ஸும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? 1.5ஓட நமக்கு வந்து இந்த எக்ஸசைஸ், இந்த சாப்டர் 1 இஸ் ஓவர். ஃப்ரைடே கிளாஸ்ல நமக்கு 1.4 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது 1.4 வரைக்கும் இருக்கக்கூடிய 1.1, 1.2, 1.3, 1.4 4 எக்ஸசைஸ்க்கு உரிய எம்சிக்யூ கொஸ்டின், 1 வேர்ட் டெஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு லாஸ்ட் 10 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். 1.5 கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் ஓவராலா 1 மோர் எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 4 எக்ஸசைஸ் பார்த்ததுல நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஃப்ரைடே கிளாஸ்ல நமக்கு லாஸ்ட் செஷன்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ் 10 எம்சிக்யூ கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் தான் மேக்ஸிமம், இல்லைன்னா ஃபில்அப்ஸ் இருக்கும். நமக்கு வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்லயே நமக்கு வந்து மேட்சிங்கும் கிடையாது, ட்ரூ ஆர் ஃபால்ஸும் கிடையாது, சூஸும் ஃபில்அப்ஸும் மட்டும்தான். ஸோ 14 மார்க்ஸ் 1 மார்க் கொடுப்பாங்க நமக்கு பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன்ல. அதே தான் நீங்க குவார்டர்லிக்கும் எழுதுவீங்க, ஹாஃப் இயர்லிக்கும் எழுதுவீங்க. 14 மார்க்ஸ் ஃபார் 1 மார்க், 16 மார்க்ஸ் ஃபார் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி, 5 10 marks and 2 mark question 10, 5 mark question 10.
10 5 mark question, 10 2 mark question, 2 8 mark question, 14 1 mark question. ஓகேவா? இதான் நம்மளுடைய பேட்டர்ன். ஸோ அந்த 14 1 mark வந்து நம்ம இந்த கிளாஸ்லயே அந்த 1 mark கொஸ்டினை நீங்க தனியா புக்கை எடுத்து படிக்காம இங்கேயே அந்த 1 mark என்னங்கிறத முடிச்சிடணும். சரிங்களா? இங்க கிளாஸ் அட்டன் பண்றதுலயே உங்களுக்கு எல்லா 1 mark கொஸ்டின்ஸும் என்ன ஆகணும், மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடணும். ஸோ இதுக்குன்னு நீங்க எக்ஸ்ட்ராவா டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் வந்து இங்க நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ்லயும் வந்து பாக்குறோம். ஓகேவா? சரி. இப்போ ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உரிய தொடர்பை ஒரு சிமுலேஷன்ல ஒரு ப்ராப்ளம்ல நான் சம்ல உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ பாருங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் நான் உங்களுக்கு தரேன். சரியா? ஸோ இங்க ரிலேஷன் A to B is an subset of cross B. செட் A B கொடுத்திருக்காங்க. A cross B வந்து ரிலேஷன்ல கொடுத்திருக்காங்க. A cross B என்ன அப்படிங்கறது இங்க சொல்லிட்டாங்க. ரிலேஷன் 1 என்னவா எடுத்திருக்கோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ரிலேஷன் 2 என்னவா எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டாங்க. இதுல ரிலேஷன் ஸோ ரிலேஷன்ஸ் உங்களே 1 8 2 2 9 3 2 7 4 2 8 4 2 9 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரிலேஷனாகவும் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிலேஷனாகவும் செகண்ட் செட் ஆஃப் ரிலேஷனாகவும் கொடுத்துட்டாங்க. R1 and R2 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்க உங்களுக்கு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. நம்ம சம்ஸ் டைரக்டா போர்டில் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல சம் எரர், டெக்னிக்கல் எரர் அடிக்குது. ஸோ நம்ம டைரக்டா எக்ஸசைஸ் 1.4ல நேத்திக்கு கிளாஸ்ல கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் பார்த்திருந்தோம். கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல 2 times கேட்ட கொஸ்டின். செட் A கொடுத்திருக்காங்க. set B is equal to n natural numbers, function A tends to be defined by f of x is equal to x cube, then find the range of f and identify the type of function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தமிழ்லயும் கொஸ்டின் சொல்லிடுறேன். Question number 6, exercise 1.4ல தமிழ் மீடியம் question number 6. A is equal to 1 2 3 4 மற்றும் B is equal to n, that is natural numbers. மேலும் function A tends to B ஆனது f of x is equal to x cube என வரையறுக்கப்படுகிறது. எனில் f இன் வீச்சகத்தை காண்க, f ஆனது எவ்வகையான சார்பு என்பதையும் வரையறுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டா சம் ஒர்க் அவுட் பண்றேன். கொஸ்டின் புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ரீட் பண்ணினதுதான் உங்களுக்கு கேள்வி. A is equal to 1 2 3 4 கொடுத்திருக்காங்க. B is equal to நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க.
function a tends to be f of x is equal to x cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ f of x is equal to x cube, x இருக்கிற பிளேஸ்ல இந்த a ஓட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? f of x is equal to x cube அப்படிங்கிற இடத்துல f of 1 is equal to 1 cube, that is 1. f of 2 is equal to 2 cube, that is 8. 2 cube வந்து 8. f of 3 is equal to 3 cube. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் cube tables எல்லாம். 27. f of 4 வந்து 4 cube வந்து 64. அப்போ இங்க என்ன போடுவோம்? the range of first question என்ன கேட்டிருக்காங்க? வீச்சகம். so range of f is equal to 1, 8, 27, 64. range என்ன? 1, 8, 27, 64. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து 64 ஓட ஸ்டாப் பண்ண மாட்டேன், டாட்டட் லைன்ஸ் வைக்கிறேன். யாராவது அதுக்கு ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். A and B இது எந்த வகையான சார்புங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா? 1, 2, 3, 4. இங்க நான் எனக்கு வந்த ஆன்சர்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். 1, 8, 27, 64 and so on. பிகாஸ் எனக்கு வந்து 1, 2, 3, 4 அப்படி லைனா எழுதினேன்னா இடம் பத்தாது. அதனால நான் வந்து 1, 8, 27 எழுதிக்கிறேன். பட் இது வந்து 1, 2, 3ல இருந்து n நம்பர்ஸ். இப்பயாவது யாராவது ஆன்சர் சொல்றீங்களான்னு பார்ப்போம். சோ இங்க வந்து கோடொமைன் துணை மதிப்பகம். கோடொமைன் அப்படின்னா துணை மதிப்பகம். துணை மதிப்பகமானது என்ன? 1, 2, 3 and so on. துணை மதிப்பகம் வந்து 1, 2, 3 and so on. ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1, 8, 27, 24. is not equal to range. துணை மதிப்பகம் வீச்சகத்திற்கு சமம் அல்ல. சோ அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிழல் உருவானது இருக்கிறது. யூனிக். ஓகேவா? ஒரு தனியான நிழல் உருக்கள் உள்ளன. சோ அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? 1-to-1 function but not onto. இதனுடைய function வந்து 1-to-1 but not onto or 1-to-1 function னு சொன்னால் கூட போதுமானது. இங்க ஏமாம் and so on போட்டிருக்கீங்க because இங்க questionல b is equal to n னு சொல்லிருக்காங்க. n means natural numbers. அந்த b க்கு எங்கேயுமே end போடல அவங்க. அதாவது இங்க ஏங்கிற செட் 1, 2, 3, 4 தான் ஒரு வரையறுக்கப்பட்டு விட்டது. b வந்து வரையறுக்கப்படவில்லை. the set of all elements அதாவது நம்ம வந்து எப்படி சொல்றது? ஃபுல் இது வரையறுக்கப்பட்ட தொகுப்பை தான் ஒரு கணம்னு சொல்றோம். இங்க வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணல அவங்க. அப்ப இங்க நீங்க and so on போடணும், இங்கேயும் டாட்டட் லைன்ஸ் and so on வைக்கணும். ஓகேவா? சோ அதுதான் இதற்கான மீனிங். இங்க வந்து எழுதும் போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படிதான் எழுதணும். பட் நமக்கு அப்படி எழுதணும்னா போர்ட்லயும் இடம் பத்தாது, நமக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் பேப்பர்லயும் இடம் பத்தாது. சோ அதனாலதான் கோடமைன். இங்க யாருக்காவது டவுட் வந்துதா? கோடமைன் மட்டும் ஏன் வந்து 1, 2, 3 and so on போட்டிருக்காங்க? பிகாஸ் கோடமைன் வந்து 1, 2, 3ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக 1, 8, 27, 64ன்னு இங்க கிடைச்ச ஆன்சரை போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதுங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. In each of the following cases, state whether the function is bijective or not. Justify your answer. ஓகேவா? சோ மொத்தமா 2 கொடுத்திருக்காங்க, 2 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு சப்டிவிஷன் நான் வொர்க் அவுட் பண்றேன், ஒரு சப்டிவிஷன் நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஏழாவதுல முதல் சப்டிவிஷன். ஃபங்க்ஷன் R tends to R defined by f of x to x plus 1. So இங்க f of x is equal to 2x plus 1 ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து
இருக்கக்கூடிய பிளேஸ்ல 1 போட்டா 2 போட்டா 0 எல்லாமே நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தாதான் நமக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பைஜெக்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கு கிடைக்கக்கூடிய விடையை பொறுத்து தான் நம்ம வந்து அது பைஜெக்டிவா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியும். இருபுற சார்பா இல்லையா அப்படிங்கும்போது ஸோ அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது r டென்ஸ் டு r அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சார்பு வந்து ஒரு புற சார்பா இருபுற சார்பா மேல் சார்பா என்ன சார்புங்கிறது நம்ம எஃப்ல எக்ஸுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாதான் தெரியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்தோம்னா எஃப் ஆஃப் -1 is equal to 2 into -1 plus 1. So -2 plus 1 is equal to -1. So this belongs to R. அப்புறம் x is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ f of 0 that is equal to 2 into 0 plus 1. அப்ப இங்க ஆன்சர் என்ன ஆகும்? 0, 1. இதுவும் belongs to R. So அடுத்தது வந்து f is equal to plus 1ன்னு எடுத்துக்கோங்க. -1 எடுத்தாச்சு, 0 எடுத்தாச்சு, 1 எடுக்கிறோம். 1 எடுக்கும்போது 2 into 1 plus 1, that is 2 plus 1 is 3. That is also belongs to R. இப்போ x belongs to R தான், f of x belongs to R தான் இல்லையா? சோ அப்ப இரண்டுமே ஆறுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த சார்பு என்னது? நன்கு வரையறுக்கப்பட்டு ஒன்று -1 எடுத்தோம்னா -1, 0னா 1. ஒவ்வொன்றுத்துக்குமே வெவ்வேறு யூனிக் இமேஜஸ் இருக்கு. சோ அப்ப நம்ம வந்து எல்லா இதுவுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஆனா மதிப்பகமும் வீச்சகமும் வந்து நமக்கு வரையறுக்கப்படவில்லை. அதனால இது மேல்புற சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மேல் சார்பு. ஆகையால் இது ஒரு இருபுற சார்பு. அதாவது இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்? 1 எடுத்தோம், -1 எடுத்தோம், 0 எடுத்தோம், 2 எடுத்தீங்க. 2 எடுத்து பார்ப்போமா? என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்டா வருதான்னு ஒரு ட்ரை பண்ணிடுவோம். இதுக்கு 5. இதுவும் பிலாங்ஸ் டு ஆர் தான் இல்லையா? சோ அப்போ இங்க இந்த செட்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆர் ஆர் எடுக்கும்போது மைனஸ்லயும் உங்களுக்கு மதிப்பானது வருது. -1 இருக்கு. சோ -1, 0, 1, 2. இங்கேயும் அதே கதை தான். -1, 0, 1, 2. -1 எடுத்தப்ப -1 வந்தது. 0 எடுத்தப்ப 1 வந்தது. 1 எடுத்தப்ப என்ன வந்தது? 3 வந்தது. சோ இங்க 3 இல்ல. நம்ம 3 போடல இல்லையா? 3 வரும். சோ அப்போ இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் என்னாச்சு? Different element in domain have different images in codomain. Range is equal to R. Therefore, f is a bijective function. இது ஒரு இருபுற சார்பு. அதாவது different elements in domain have different images in codomain. Range is also equal to R. Hence, f. This function is a bijective function. Okay, va? Okay. Question number 8 பார்க்கலாமா? Question number 8. எட்டாவது கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால ஒர்க் அவுட் பண்ணவே காப்பி பண்ணிக்கோங்க. நமக்கு இங்க வந்து டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதனுடைய இது மட்டும் கரெக்டா தெரிஞ்சாவே போதுமானது. ஓகேவா? Question number 8. Let a is equal to -1, 1 and b is equal to 0, 2. If the function f a tends to be defined by f of x to ax plus b is an onto function, find a and b. Question number
A is equal to -1, 1, B is equal to 0, 2, f of x is equal to ax plus b. இப்போ ரெண்டே எலமெண்ட் தானே இருக்கு, அதனால குட்டியா போட்டிருக்கேன். -1னா 0, 1னா 2. ஓகேவா? அப்போ f of -1 is equal to ax plus b தானே கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நான் கேபிட்டல் எடுத்திருக்கேன், நோ இஷ்யூஸ். f of -1 is equal to 0 அப்படின்னு எடுக்கிறோம். எடுத்துட்டு a into -1 plus b is equal to 0. அதாவது x இருக்கக்கூடிய இடத்துல -1ன்னும் y இருக்கக்கூடிய இடத்துல 0 அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணினா ax plus b y is equal to f of x is equal to ax plus b ன்னு இருக்கா? அத வந்து y is equal to ax plus b அப்படின்னு எடுத்துக்கிறோம். நான் இங்க அதை எழுதுறேன் உங்களுக்கு. Substitute x is equal to -1, y is equal to 0 in y is equal to ax plus b. அதாவது f of x is equal to ax plus b ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுலதான். சோ இத வந்து 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து, சோ அப்ப இதுல இருந்து இது என்ன கிடைக்கும்? -a plus b, இத 1ன்னு போட்டுக்கோங்க. சரியா? -a plus b is equal to 0, equal to 0 மறந்துட்டேன். இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது f of 1 is equal to 2. அதாவது இங்க f of -1 is equal to 0ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். f of 1 is equal to 2ன்னு ரெண்டாவது எடுக்கிறோம். So f of 1 is equal to 2 அப்படிங்கும்போது a into 1 plus 2 is equal to, sorry, plus b is equal to 2. அப்போ இங்க என்ன ஆகும்? a plus b is equal to 2. இங்கேயும் வேணா எழுதிடுங்க. Substitute x is equal to 1, y is equal to 2 in y is equal to ax plus b. இத 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் -a plus b is equal to 0வையும் a plus b is equal to 2வையும் சால்வ் பண்ணோம்னா a and b யோட வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டு ஈக்குவேஷன், இத ஞாபகம் வச்சுக்கோங்க. -a plus b is equal to 0 and a plus b is equal to 2. இது ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? அது ரெண்டையும் சால்வ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ரெண்டாவது ஈக்குவேஷன் a plus b is equal to 2 minus a plus b is equal to 0. முதல் ஈக்குவேஷன். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். plus a minus a, 2b is equal to 2 அப்படின்னு வரும். b is equal to 2 divided by 2, that is b is equal to 1. b is equal to 1ன்னு இந்த ஈக்குவேஷன்லயே கொண்டு வந்து போடுங்க. a plus 1 is equal to 2, a is equal to 2 minus 1, a is also equal to 1. So இப்போ என்ன கேட்டிருக்காங்க? a and b உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. find a and b. a and b கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது question number 9. is the function f is defined by அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்திருக்காங்க, அதை எழுதிடுறேன். கொஸ்டினை எழுதினாதான் உங்களுக்கு புரியும். கொஸ்டின் நம்பர் 9, அதாவது x plus 2, இது வந்து x greater than 1. இங்க x உடைய மதிப்பு 2 வந்து x lies between -1 to +1. x minus 1, x lies between -3 கிடையாது, -1ம் not added. ஓகேவா? find the values of f of 3, f of 0, f of -1.5 and f of 2 plus f of -2. ஓகேவா?
சோ எஃப் ஆஃப் 3 அப்படிங்கிறது எந்த இதுல லைஸ் இந்த 3 ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்? 3 அப்படிங்கிறது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்? அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். equal to f of x is equal to x plus 2 அப்படிங்கிறதுக்குள்ளதான் வரும். ஏன்னு கேளுங்க. x greater than 1ங்கிற மதிப்பு இங்கதான் கொடுத்திருக்கான். அப்போ 3xக்கு பதிலா 3 அப்படிங்கறத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ -1க்கும் +1க்கும் நடுவுலன்னு சொல்லிட்டான். இங்க பாத்தீங்கன்னா -1க்கும் -3க்கும் நடுவுலன்னு சொல்லிட்டான். இப்ப இங்க மட்டும்தான் நீங்க இந்த எக்ஸோடைய வேல்யூ இருக்கிற இடத்துல 3 இருக்கு, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். 3 + 2 = 5. அப்ப f of 3 னுடைய மதிப்பு என்ன? 5. f of 0 வினுடைய மதிப்பு, f of 0 எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும்? இதுக்குள்ள வரும். f of 0 = 2. அதை டைரக்டாவே எழுதிடலாம். f of 0 = 2 பிகாஸ் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லை ஆகும். அந்த 2ங்கிற நம்பர் வந்து சாரி 0ங்கிற நம்பர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குது. அப்ப அதனுடைய மதிப்பு 2ன்னு நீங்க டைரக்டா போட்டுடலாம். அடுத்தது மூணாவது -1.5. f of -1.5. -1.5னா மூணாவது ஈக்குவேஷனுக்குள்ள வரும். x - 1க்குள்ள வரும். ஸோ அப்ப இதை எடுத்துக்கணும். x - 1 எடுத்துக்கணும். இங்க x-க்கு பதிலா -1.5 -1 போடணும். ஸோ which is equal to 1.5 -1.5 -1 is equal to -2.5. f of -1னுடைய -1.5னுடைய மதிப்பு -2.5. இது 2, இது 5. அடுத்தது f of 2 plus f of -2. f of 2 இங்க போடலாமா? f of 2 எதுல வரும்? இது -1 to +1, இது -3 to -1. அப்போ x is greater than 1 ஆக இருந்தால் x plus 2 தான். அப்போ x plus 2ல 2 plus 2 போட்டீங்கன்னா f of 2 is equal to 4. f of -2 தனியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் f of 2 plus f of -2 போட முடியும். f of -2 எங்க வரும்? இங்க வரும். இதுதான் x lies between -1 to -3. அப்ப -2 ஆனது x - 1ங்கிற ஃபங்க்ஷன்ல வரும். அப்ப x இருக்கக்கூடிய இடத்துல -2 -1 போட்டீங்கன்னா f of -2 வினுடைய மதிப்பு -3. ஸோ இது 4, இது 3. ஓகேவா? ஸோ இப்ப இந்த இடத்துல f of 2 கூட்டல் f of -2. தட் இஸ் 4 - 3 is equal to 1. இப்ப எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சுதா? ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, இந்த நமக்கு கேட்டிருக்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் f of 3, f of 0, f of -1.5, f of 2, f of -2 இந்த இந்த நம்பர்ஸை நம்ம x இருக்கக்கூடிய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். x-னுடைய எந்த மதிப்பிற்கு எந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதை வச்சுதான் இதை ஐடென்டிஃபை பண்ணும். இப்ப 3ங்கிறது இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ்ல எதுல வந்து வருதுன்னு பார்க்கணும். இதோடைய x-இன் மதிப்பு -1ல இருந்து +1ன்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய x-இன் மதிப்பு -3ல இருந்து -1ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதனுடைய x-இன் மதிப்பு மட்டும்தான் x greater than 1 இருக்கக்கூடிய எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதுல லை ஆகுது, 2 0 இதுல வருது, -1.5 இதுல வருது. பிகாஸ் இங்க வந்து 1ஓட முடிஞ்சது, 1.5 இங்க வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம போட முடியும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10வது கேள்வியும் இதே மாதிரி தான். நீங்க ஹோம்வொர்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க. சேம் டிட்டோ கொஸ்டின், அதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின். 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ 10வது கொஸ்டின் ஹோம்வொர்க் ட்ரை பண்ணுங்க. 11 and 12 வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? 10th கொஸ்டின் இஸ் ஹோம்வொர்க். சேம் டிட்டோ கொஸ்டின். அங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா f of 2, f of 7, f of 4, f of 6. அப்பனா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஃபங்க்ஷன் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இதே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான். அது ஹோம்வொர்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இதே எக்ஸசைஸ்ல 11 and 12 சம் பார்த்துட்டு காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து MCQ கொஸ்டின் லாஸ்ட் 10 மினிட்ஸ் 1.4 எக்ஸசைஸ் வரைக்கும் 1.4 எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம என்ன கண்டென்ட் பார்த்துருக்கோமோ அது ஃபுல்லா அடுத்த கிளாஸ்ல MCQ இருக்கு, ஃப்ரைடே கிளாஸ்ல. ஓகேங்களா? இன்னைக்கு இதுல இருந்து வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க.
டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.